இப்போ நீங்க அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்கல்ல, போதை பழக்கத்துல தங்களை ஈடுபடுத்தி வீட்டுக்கு அடங்காத வாலிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அது போல வாலிபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அநேக வாலிபர்கள் வந்து வீட்டுக்கு அடங்கி இந்த கெட்ட பழக்கத்துக்கு இவங்க ஈடுபடாம ஆண்டவரை சொந்தமா ஏற்றுக்கொள்ளணும் என்னுடைய ஆசை. வாலிபர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் எழும்பணும், ஆண்டவருக்காக எழும்பணும். இன்றைக்கு பார்த்தா எவ்வளவு வாலிபர்கள் கெட்ட பழக்கத்துல அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. வீட்டுல எதுவுமே சேராம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோட அவங்களை வைத்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு எவ்வளவு மரணத்துல எவ்வளவு வாலிபர்கள் போயின்னு இருக்காங்க. அதாவது சபையில அநேக வாலிபர்கள் எழும்பணும். என்ன போல அநேக பேருக்கு சாட்சி பெற்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். நீங்க வாலிபர்களுக்காக ஏதாவது ஊழியம் எதனா பண்றீங்களா? கிராம ஊழியத்துல நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதே சபையில இருந்து கிராம ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே பிரதர். அந்த ஊழியத்திலையும் வாலிபர் ரட்சிக்கப்படணும், அதுமாரி நாங்க பண்ணோம். இன்னும் ஏற்பட்டு அநேக வாலிபர்கள் சபைக்கு வரணும் நாங்க செபிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் எங்க வெஸ்லி டிவிக்கு வந்து நேர்காணல்ல பங்கு பெற்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இவ்வளவு நேரம் அன்பு சகோதரர் பவுல் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டார், எப்படி ரட்சிக்கப்பட்டார்,